ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு பெரிய யானை வாழ்ந்து வந்தது. அந்த யானையோட உருவத்தை பார்த்து மற்ற மிருகங்கள் எல்லாம் ரொம்ப பயந்தார்கள். யானை வருகிற பக்கம் கூட போகாம இருந்தார்கள். மிருகங்கள் தங்களோட குழந்தைகளுக்கு யானை ஒரு பெரிய அரக்கன்னு கதை சொல்லி யானை இருக்கிற இடத்திற்கு போக கூடாதுன்னு சொன்னாங்க. இதை எதுவுமே கண்டுக்காத யானை தன்னோட வாழ்க்கைய நிம்மதியா வாழ்ந்துச்சு. இருந்தாலும் குட்டி குட்டி மிருகங்கள் எல்லாம் தன்னை அரக்கன்னு சொல்லி ஓடி ஒளியறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. தன்னோட பழகாம தன்னை பத்தி எதுவுமே தெரியாம தன்னை எல்லாரும் உதாசீனப்படுத்துறது யானைக்கு வருத்தத்தை கொடுத்துச்சு. இருந்தாலும் தைரியசாலியான யானை சரி பார்த்துக்கலாம். ஒரு நாள் காட்டுக்குள்ள பெரிய மழை பெய்தது. திடீர்னு வெள்ளம் வர தொடங்கியது. குட்டி குட்டி மிருகங்கள் வாழுற இடத்தை சுத்தி பெரிய ஆறு மாதிரி தண்ணி ஓடியது. ஒரு தீவுல மாட்டிக்கிற மாதிரி வெளியே வந்து உணவு தேட முடியாத நிலை ஏற்பட்டது. எல்லா மிருகங்களும் தங்களோட குட்டிகளோட பட்டினி கிடந்தார்கள். அப்ப அந்த பக்கம் வந்த யானை இதெல்லாம் பார்த்துச்சு. ரொம்ப நாளாவே தன்னோட வேலைய மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்த யானை ஒண்ணுமே பேசாம அங்க இருந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப ஒரு குட்டி குரங்கு யானை, மாமா, எங்க குடும்பமே பசியில கிடக்கு, எங்களுக்கு உதவ மாட்டீர்களா? அதை பார்த்து சிரிச்ச யானை, நான் தான் அரக்கன் மாதிரி இருக்கேனே, என்ன பார்த்தா பயமா இல்லையா உங்களுக்கு என்று கேட்டது. அப்ப அந்த குட்டி குரங்கு சொல்லுச்சு, எங்க அப்பா அம்மா உங்க உருவத்தை பார்த்து எங்களுக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுன்னு அப்படி சொல்லி வளர்த்தாங்க. ஆனா ஒருத்தரோட உருவத்தை வச்சு அவங்களோட குணத்தை எடை போட கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. உங்களோட அமைதியான வாழ்க்கை முறையை பார்த்த எனக்கு நீங்க ஆபத்தானவர்னு தோணலன்னு சொல்லியது. முதல் முறையா ஒரு குட்டி மிருகம் தன்கிட்ட பேசுவதும் யானைக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தது. உடனே தன்னோட துதிக்கைய தண்ணிக்கு மேல வைத்தது. உடனே அந்த குட்டி குரங்கு அது மேல ஏறி வெளியே வந்தது. அப்புறம் எல்லா மிருகங்களும் யானையோட துதிக்கையில ஏறி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்தார்கள். அன்றிலிருந்து யானையையும் தங்களில் ஒருத்தரா நினைத்து அந்த குட்டி மிருகங்கள் எல்லாம் யானையோட தினமும் விளையாடினார்கள். நண்பர்களே, கதை பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கிறேன்.